மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபா இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பர்வதத்துல அவனை வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அக்கினி பயமான கற்களின் நடுவுல உலாவிக்கிட்டு இருந்தானா. அவன் உருவாக்கப்பட்ட நாள் துவங்கி அநியாயம் பெருமை அவன்கிட்ட வர வரைக்குமே அவனுடைய வழியில குற்றம் இல்லாதவனா இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இசைக்கள் 28:18 அப்படின்னா சொல்லுது அப்படின்னா ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, இந்த லூசிஃபர்னா யாரு? அவன் வானத்துல இருந்து கீழே தள்ளப்பட்டான் இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்னா ஏசியா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழவெட்டப்பட்டாயே. இது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகள். சாத்தானை குறிச்சு இன்னும் வேதத்துல என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவனோட பெருமைகள், இந்த மாதிரி காரியங்கள்ல அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரூலி யுவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர்